எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்காங்க. அரசனுடைய நேரடி நெல் கொள்முதலிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினால் இந்த நிலை ஏற்படாது. அது காலம் தாழ்த்தி அனுப்புகின்ற காரணத்தினால்தான் இந்த பழுப்பரிசி வருகின்றது. அது மட்டும் இல்லை, மழை காலத்திலே ஈரப்பசையோடு நம்ம கொள்முதல் செய்கிறோம். அதனால் உணவுத்துறை அமைச்சர் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு நேரடி நெல் கொள்முதல் செய்தவுடன் உடனுக்குடன் அரவை ஆலைக்கு அனுப்ப வேண்டும். மற்றொன்று, வெளிமாநிலத்திலிருந்து தான் வரும்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா வெளிமாநிலத்திலிருந்து அரிசி மத்திய அரசு கொடுப்பதில்லை. பற்றாக்குறையாக இருந்தால் வெளிமாநிலத்தில் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஆந்திராவில் இன்றைக்கு அருமையான அரிசி தயார் பண்ணியிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. அதே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அற்புதமாக அரிசி கொடுக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில்லில் டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணால் இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது இருப்பதை விட 2500 கோடி கூடுதலாக செலவாகும். 10% அவுட்டும் குறையும். அதை இந்த அரசு பரிசீலித்து இந்த அற்புதமான அரிசியை நியாய விலைக் கடையில் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறீர்களே. டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுதான் உணவுத்துறை அமைச்சருடைய கவனத்தை கொண்டாடுறேன். டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் 3 மாவட்டத்தில் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு 10 லட்சம் மூட்டைகள் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு காரணம், ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட இந்த டிபிசியில் நேரடி நெல் கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் குடோனுக்கு எடுத்துகிட்டு போகலை, நெல் அரவைக்கு அனுப்பலை. அதனால் அங்கே அந்த பகுதியில் நெல்லை மூட்டைகள் அடுக்கி வைக்க முடியாத சூழ்நிலையில் விவசாயி கொண்டு வருகின்ற நெல்லை கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய முடியல. அதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து, மழை காலமாக இருக்குது, அதனால் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்யணும். மாண்பு உறுப்பினர் அழகாக சொன்னாங்க. நான் ஒரு விவசாயி. அதனால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீண்ட காலமாக வைத்த கோரிக்கை காவிரி குண்டாறு திட்டத்தை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். முழுக்க மாநில அரசுடைய நிதியிலிருந்து 14,000 கோடி இந்த திட்டத்திற்கு செலவிடப்படும் என்று திட்டமிடப்பட்டு முதற்கட்டமாக 700 கோடி நில எடுப்புக்கும் ஒரு 2 பகுதியில் டெண்டர் விட்டோம். கடந்த கால ஆட்சியில் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கல. இப்பொழுது உங்களுடைய ஆட்சியில் 150 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இது போதாது. இன்னும் அதிகமான தொகை ஒதுக்கி அந்த சிவகங்கை உறுப்பினர் சொன்னதை போல அந்த பகுதி செழுமையாக, சிறப்பாக, பசுமையாக இருப்பதற்கு, விவசாயிகளுடைய நிலத்தடி நீர் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தங்கள் வாயிலாக கேட்டு. எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்காங்க.